இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம சில பதிவுகளாக 12 திருமுறை ஆசிரியர்கள் அவங்கள பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நால்வரை கொஞ்சம் பார்த்தோம். 9ஆம் திருமுறையில் உள்ள ஆசிரியர்களில் சில பேரை அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். திருமாளிகை தேவர், சேந்தனார், இப்படி பார்த்துட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு இந்த பதிவில் வேணாட்டடிகள் அவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேணாட்டடிகள் அப்படின்றது வேணாடு, வேணாட்டடிகள்ன்றது சிறப்பு கருதி வந்தது. அவருடைய சரியான வேறு பெயர் தெரியல. வேணாடு அப்படின்றது தென் திருவாங்கூர் பகுதிக்கு உரிய பழைய பெயர். அது வேணாடு அப்படின்றது. இந்த செந்தமிழ் சேர் 12 நாடுகளில் இந்த வேணாடும் ஒன்று. இது ஆண்ட அரசர்களை வேணாட்டடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் இந்த வேணாட்டடிகளும் அரச குடும்பத்தில் பிறந்திருக்காரு. நல்ல அருமையான இன்னிசை தமிழால் இறைவனை பாடி பரவக்கூடிய ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. 9ஆம் திருமுறையில் இவர் பாடினதாக கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு பதிகம்தான். 10 பாடல்களை கொண்டது ஒரு திருப்பதிகம். அதுதான் கிடைச்சிருக்கு. அவர் நிறைய எழுதினாரா இல்லையா எதுக்குமே நமக்கு போதுமான ஆதாரம் கிடையாது. ஒரு திருப்பதிகம் கிடைச்சிருக்கு. அந்த திருப்பதிகத்தில் அவர் சொல்கிற அந்த உருக்கமான கருத்துக்கள் நினைக்கிறப்போ அதை கொண்டு நம்ம இவரை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாடலில் சொல்கிறாரு, தில்லையில் நடனமாடிட்டு இருக்கிற நடராஜ பெருமானே, அதாவது அவர்கிட்ட பேசுகிறார், அவர்கிட்ட உரையாடுற முறையில் இது இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. 2 பேரும் பேசிக்கிற மாதிரி. இவர் நேராக நடராஜ பெருமான்கிட்ட பேச்சு கொடுத்து பேசினா எப்படி இருக்கும், அது போன்ற நடை, அது மாதிரி பாடல்களை அமைச்சிருக்காரு. நிறைய பழமொழிகளை கையாண்டிருக்காரு. இது சொல்கிறாரு, ரொம்ப அனுபவம் மிக்கவர். அதனால் இவர் சொல்கிற கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வேப்பலையும் வாழை கச்சல்னு சொல்லுவாங்க, அதாவது பிஞ்சுக்காய், அதை கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை வச்சு அந்த பாடலை இவர் இறைவன்கிட்ட பேசுகிறாரு. வாழைக்கச்சையும் கசப்புடையது, இந்த வேப்பலையும் கசப்புடையது. ஆனாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை எதுக்கு தேவையோ அதை அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நான் நிறைய செயல்கள், வெறுக்கக்கூடிய செயல்களையே செய்து இருக்கலாம். அந்த வெறுக்கக்கூடிய செயல்கள் செய்தால் கூட கசப்பான பொருளை பயன்படுத்துகிற மக்களை போல இந்த கசப்பான செயல்களை செய்த என்ன நீ காப்பாற்றுறது, ஏற்றுக்கிறது உன்னுடைய கடமை இல்லையா? அதாவது உருக்கமாக சொல்கிறார், மக்களே, சாதாரண மக்களே அந்த கசப்பை பெருசுபடுத்தாமல் பயன்படுத்துகிறாங்களே, நீ என்ன பயன்படுத்திக்கோ அப்படின்னு இவர், அதாவது கசப்பையே நான் செய்திருந்தா கூட நீ தான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் வேண்டார். இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, தம்பானை சாயப்பற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. அது எப்படின்னா, தன்னுடைய சுற்றத்தார் நல்லா சௌகரியமாக சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு போய் யாருமே இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. அதாவது சாப்பிட்ற பொருளுக்கு, சாப்பிட்ற சமயத்துலேயோ சாப்பிட்ற பொருளுக்கோ உற்றார் உறவினர் என்னதான் பகையாகவே இருந்தால் கூட சாப்பாட்டுக்கு போய் யாரும் எதுவும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி என்னுடைய பெருமானே, நீ வழி வழி அடியேனாக இருக்கிற என்னோட பணியை உவந்து ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கலைன்னா அந்த பழமொழி தப்பாயிடாது. சாப்பாட்டுக்கு யாரும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தம்பானை சாயப்பற்றார் அப்படின்ற ஒரு சுற்றத்தாருடைய சாப்பாட்டுக்கு யாரும் இடைஞ்சல் பண்ணுறது கிடையாதுன்னா, நான் உன்னுடைய சுற்றம், நான் உன் பிள்ளை, அப்போது எனக்கு நீ தானே எல்லாமே, அப்போது நீ என்ன ஏற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பழமொழி தப்புன்னு ஆயிடாதா
அது பழமொழி தப்பாயிடுமேன்னு இவர் வருந்துறாராம். அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. இன்னொரு பாடல்ல சொல்றாரு, ஒரு குளம் இருக்கு. குளத்தங்கரையில செடி, மரம் அதெல்லாம் வளர்க்கறது இயற்கையான ஒரு நிகழ்வு. குளக்கரையில, ஏரிக்கரையில நிறைய மரங்கள் சர்வசாதாரணமா வளரும். கொஞ்சம் நட்டு வச்சா போதும், விதை விழுந்தாலே போதும், பறவைகள் எச்சமிட்டா கூட போதும். அதுங்க அழகா வளர்ந்து மரமாயிடும். பயன் குடுக்கும். அந்த கருத்த சொல்றாரு. இந்த குளத்துல நெறைய தண்ணி இருக்குல்ல, அங்க அந்த கரையில ஏதாவது மரம் இருக்கு, செடி இருக்குன்னா, அந்த குளம் என்ன செய்யும், அந்த வேர் வழியால சுரந்து அந்த வேருக்கு தண்ணிய குடுக்கும். அந்த மரம் அதக் கொண்டு வளரும். அதுபோல நீ அருள் நிறைஞ்சவன். அந்த குளத்துல இருக்கிற தண்ணி இத்துணூண்டு. அது கரையில இருக்கிற மரம் சின்னது. நான் இருக்கேன்ல, எனக்கு நீதான் அருள் நிறைஞ்ச ஒரு இறைவன். உன்னோட அருளால என்ன வளர்க்கணும்ப்பா? ஒரு செடிக்கு குளமே தண்ணி குடுக்குது. இத்துணூண்டு குளம். நீர் நிறைஞ்சு இருக்குன்றதுக்காக தன்னோட கரையில அண்டி வாழற ஒரு மரத்துக்கு அது தண்ணி சப்ளை பண்ணுதே! நான் உன்ன அண்டி வாழறனே! எனக்கு நீ தானே எல்லாம் செய்யணும். அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பாடல் வரி ரொம்ப அழகா இருந்தது. "பொசியாதோ கீழ்க்கொம்பு நிறை குளம் என்றது போல" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது அந்த குளம் வந்து அந்த மரம் கரையில இருக்கிற மரத்துக்கு தண்ணி விட்டு காப்பாத்துதுல்ல, "நீ என்ன காப்பாத்து" அப்படின்ற கருத்துல சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பாடல்ல சொல்றாரு, "ஓ ஒரு 2 மாடு இருக்கு. ஒரு மண்டி மாடுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோமே! ஒரே வீட்ல 2 மாடு இருக்கு. அந்த மாட்டோட உரிமையாளர், இல்ல பாதுகாக்கிறவர், அவரு ஒரு மாட்டுக்கு புல்ல போட்டுட்டு, இன்னொரு மாட்டுக்கு வைக்கோல போடலாமா? அது வந்து ரொம்ப பாவம்ல. அது ரொம்ப தப்புல்ல. ஒரு மாட்டுக்கு அது வாய் இல்லன்றதுக்காக, அது கண்டுபிடிக்கலைன்றதுக்காக இப்படி வந்து பாரபட்சம் பார்க்கலாமா? அதே மாதிரி நீ அகத்தியர் மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் ஞான நூல்கள சொல்லி, உபதேசம் பண்ணி, அறிவுறுத்தி, அவங்களையெல்லாம் நல்லா வச்சுட்டு, என்ன மாதிரி ஆள புறக்கணிக்கிறியேப்பா! இது வித்தியாசம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் புல்லு மாதிரி அருமையான உணவ குடுத்து, ஞான நூல் அறிவ குடுத்து, என்ன ஒண்ணும் இல்லாம வச்சிருக்கியே! வெறும் வைக்கோல போடுறியே! இது பாரபட்சம் இல்லையா? நீ பண்றது தப்பு இல்லையா? அகத்தியர் குடுத்த மாரி எனக்கும் குடு." அத கேட்கறதுக்கு ஒரு உவமைய சொல்லி, ஒரு பழமொழிய சொல்லி கேட்குறாரு. "நீ தானே என்ன காக்கணும். சமமான 2 மாட்ல" அ அகத்தியரும் ஒரு மானிட உருக்கொண்டு வந்தவர். அவர் எங்கேருந்து வந்தாரு, பூர்வீகம் என்ன அதெல்லாம் கணக்கு கிடையாது. எத்தன மகான்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மட்டும் நீ புல்ல போட்ட, எனக்கு மட்டும் வைக்கோல போடுறியே! இந்த பாரபட்சம் நீ பண்ணக்கூடாதுப்பா. எனக்கும் அவங்களுக்கு சமமா, எனக்கும் ஞானத்த குடு. அதுதான் இவருடைய வேண்டுதல். அத எப்படி சொல்லி எப்படி கேட்கிறார் அப்படின்றது தான் இதில இருக்கிற ஒரு நயமான ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் குடுத்தியே, எனக்கும் அப்படி குடுப்பா. அப்பதானே எனக்கு வந்து நீ புறக்கணிக்கல அப்படின்றது எனக்கு தெரியும். இல்லன்னா, நீ புறக்கணிச்சுட்ட அப்படின்னு தானே நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த கருத்த படிக்கிறப்போ, ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ஒரு பாடல்ல சொல்லுவாரு. அது ரொம்ப அருமையான பாடல். சொல்லுவாரு, "வகையான பொக்கிஷம் உன் அருகே இருக்க, நலமறியாத பக்குவனை எளியேன் எனக் கருதி மனநோக விட்டிடுதல் தகுமோ? எனக்கொருவர் துணை ஏது?" அப்படின்னுவார். ஏற்கனவே உன்கிட்ட வகையான பொக்கிஷம்லாம் இருக்கு. இப்போ பெரிய பெரிய மகான்கள், இப்போ அவர் சொன்ன மாரி அகத்தியர் மாதிரி, அ மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர், சுந்தரர், நமக்கு தெரிஞ்ச நெறைய பேர சொல்லிக்குவோம். அவங்கள்லாம் உன்கிட்ட இருக்காங்க. ஏற்கனவே பல பொக்கிஷம் உன்கிட்ட இருக்கு. மணி மணியான மெய்யடியார்கள் உன்கிட்ட இருக்காங்க. அதுக்காக நீ என்ன போய் எளியேன் எனக் கருதி மனம் நோக விட்டிடுதல் தகுமோ? இப்படி பண்ணலாமா? வகையான பொக்கிஷம் உன்கிட்ட இருக்குன்றதுக்காக என்ன நீ தள்ளி புறக்கணிச்சு ஒதுக்கி விடலாமா? அப்படின்னு ரொம்ப உருக்கமா கேட்பாரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நெனச்சு, நாம
அந்த பாடலை பாடணும் போல இருக்கும். அவ்வளவு அருமையான கருத்து அது. இப்போ இவர் கேட்குற மாதிரியே அவரும் கேட்பார். "வகையான பொக்கிஷம் உன் அருகே இருக்க நலம் அறியாத பக்குவனை எளியேன் எனக் கருதி மனநோக விட்டிடுதல் தகுமோ? எனக்கொருவர் துணை ஏது? உன்ன விட்டா எனக்கு யாருப்பா துணை? நான் யார்ட்ட போய் கேட்பேன்?" அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமான அழுகை போல இருக்கும் அந்த வரிகள். அந்த மாதிரி இவரும் அதே கருத்துப்பட கேட்ட உடனே எனக்கு ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட வரிகள் ஞாபகம் வந்தது. இவர் இன்னொரு பாடல்ல சொல்றாரு, "நான் நோயால வருந்தி துன்பப்பட்டு நலிவுற்று இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுறேன்னு வச்சுக்கோயேன். இந்த புறச்சமயத்தவர் இருக்காங்கல்ல, அப்போல்லாம் அந்த சமணம், பௌத்தம் அது மாதிரி அது புறச்சமயம் அப்படின்னு சொல்றது. சைவம் தவிர புறச்சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம். அந்த அந்த சமயத்துல சார்ந்தவங்கலாம் என்ன கேலி பண்ணுவாங்கப்பா. என்னல ஒண்ண. இவன் என்னமோ பெருமானே பெருமானேன்னு சிவபெருமான போய் வணங்கின்னு கிடக்குறான். ஆனா அந்த சாமி என்னடான்னா இவனை கண்டுக்கவே கண்டுக்காது. இவன் தான் சும்மா கும்பிட்டுட்டே இருப்பான். அது கண்டுக்கவே கண்டுக்காது. அந்த சாமி வெறும் கல்லு மாரி இருக்கும். அப்படின்னு சொல்லி, "உன்ன பழிக்க மாட்டாங்களா? நீ என்ன கண்டுக்கல அப்படின்னா, அது உனக்கு தானே கஷ்டம். உன்ன தானே குறை சொல்லுவாங்க. இந்த தெய்வத்துக்கு சாதா மக்கள பார்க்கவோ, கருணை பண்ணவோ தெரியாது. என்னுடைய சமயம் தான் உயர்ந்தது." அப்படின்னு சொல்லி, அவங்க சமயத்த ஒஸ்தியா சொல்லி, "உன்ன நீ கண்டுக்கல. உன்னுடைய பக்தர்கள, உன்னுடைய அடியார்கள நீ கண்டுக்கல." அப்படின்னு உன்ன கேலியா பேச மாட்டாங்க. அதனால, "என்ன இப்படி நீ கஷ்டப்படுத்தலாமா?" அப்படின்னு கேட்குறார். பேசுறப்ப நம்முடைய துன்பங்கள வாய் விட்டு, மனம் விட்டு யார்ட்ட சொல்ல முடியும்? மற்றவங்கள்ட்ட சொன்னா நம்மள கேலி பண்ணுவாங்க. நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும், இறைவன்ட்ட நம்ம தாக்கல் பண்றப்ப அதுக்குண்டான சரியான ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு வழியாலயோ அத சொல்யூஷன நமக்கு அனுப்பி வைப்பார் கடவுள். நிச்சயமாக. மற்றவங்ககிட்ட சொல்றப்ப அந்த சொல்யூஷன் நமக்கு சரியான முறையில கிடைக்காது. அது மாதிரி இவருடைய எல்லா பிரச்சனைகளையும் நேருக்கு நேரா அவரோட பேசுற மாதிரி அமைஞ்சிருக்கிற அந்த பாடல்களோட அமைப்பு ரொம்ப கருத்துக்கு ரொம்ப இதமா இருக்கு. அந்த மாதிரி கேட்குறாரு. நீ என்ன போய் அதுக்கு அத அந்த சொல்றதுலயே இன்னொன்னு என்ன சொல்றாரு, "இந்த புறச்சமயத்தார்லாம் உன்ன கேலி பண்றதுக்கு என்ன கருவியாக்கிட்டியே. ஏன் என்ன கருவியாக்கிட்ட? நான் நோயால நலிஞ்சுகிட்டு இருக்கேன். உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ கேட்காம இருக்க. கவனிக்காம இருக்க. இதுக்கு அவங்க உன்ன கேலி பண்றதுக்கு என்ன கருவியாக்கிட்ட பத்தியா?" அப்படின்னு கேட்குறாரு. என்ன கருவியாக்கி நீ பேசாம இருக்க. அப்போ அவங்கலாம் என்ன நினைப்பாங்க? "அ இவன் இவ்வளோ கத்தின்னு கிடக்குறான். அந்த தெய்வம் கண்டுக்கல." அப்படின்னு என்ன வச்சு உன்ன கேலி பண்ணுவாங்களே, என்ன கருவியாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அத சொல்லி புலம்புறார். அந்த குற்றம் தன்னை கருவியாக்கி, குற்றவாளியாக்கி, "நீ பேசாம இருக்கியே, என்ன கண்டுக்கோ" அப்படின்னு அர்த்தம். என்னுடைய துன்பங்கள போக்கு அப்படின்றதுக்கு அப்படி கேட்குறார். இன்னொரு பாடல்ல சொல்றார் பாருங்க. அது அந்த பகுதியில பதிகத்தில கடைசி பாடல்ல அமைஞ்சிருக்கும் அந்த கருத்து. "ஓ நடராஜ பெருமானே, இவன் தமிழால, இன்னிசையால பாடி என்ன பரவி உருகுறான் அப்படின்னு நெனச்சு, நீ என்ன காக்கலைன்னு வச்சுக்கோ. நான் பாடுறது தமிழ் பாடல். தமிழுக்கு இறைவன் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு மொழி. நான் தமிழ்ல பாடுறேன். இன்னிசைக்கு இறைவன் உருகக்கூடியவன். நான் பாடுற தமிழ் இன்னிசையோட பாடுறேன். யார? உன்ன தான். நானு தமிழால, இன்னிசையால உன்ன பாடி பரவுறேன். இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ. இனிமேல் நீ எதுக்கும் வரமாட்ட. நீ என்ன காப்பாத்த மாட்ட. அப்படின்னு நான் நம்பிடுறேன். நம்பிட்டு, இந்த உடம்பால என்ன பிரயோஜனம்? இந்த உடம்பு இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி வேணாம் போ. உயிரோட இருந்து, இந்த உடம்போட இருந்து உன்ன தரிசிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். முடியாதுன்னு வச்சுக்கோ. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த உடம்பையே தொறந்துடுறது. இந்த உடம்பையே வேணான்னு சொல்லிட்டு, நான் செத்தாவது உன்ன பார்ப்பேன். எப்படி? அந்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா உடனே வந்துருவாரு.
எல்லா நாயன்மார்கள் வாழ்க்கையிலையும் இதுதானே நடந்தது. அதுபோல் இவருக்கு இறைக்காட்சி கிடைச்சிருக்குன்றதுக்கு நமக்கு அடுத்த பதிகங்கள்லாம் கிடைச்சிருந்தா அவர் ஏதாவது இன்னும் நிறைய சொல்லி இருப்பார். அந்த பாடலில் அப்படி சொல்கிறார். அதோட திட வைராக்கியம் எவ்வளவு உறுதியாக இருக்கார் பாருங்க. இந்த பார், நான் கூப்பிட்டேன், இவ்வளோ சொல்லி பார்த்தேன், இவ்வளவு புலம்பி பார்த்தேன், நீ ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்ப்பா. நான் இந்த உடம்பையே விட்டுடுறது, எனக்கு வேணாம் இந்த உடம்பு. இது இருந்து உன்னை பார்க்க முடியலன்னா இந்த உடம்பால் என்ன பிரயோஜனம்? இந்த உடம்பை கொண்டு தான் எனக்கு அறிவு விளக்கம் வரணும். இந்த உடம்புக்குள்ளே தான் இந்த உயிர் வந்து தங்கியிருக்கு. நீ இருக்க, எனக்குள்ளே நீ இருக்க. இருந்து இந்த உடம்பு இருந்து இதை கொண்டு நான் யோசித்து உன்னை வணங்கணும்னு நினச்சி இவ்வளவு வாய்ப்பை கொடுத்த நீ நீ காட்சி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அப்போ இந்த உடம்பே வேஸ்ட்டு. இருந்து புண்ணியம் இல்லை. இந்த பிறவி எடுத்ததோட பயனே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுதே. அதனால் நான் இந்த உடம்பையே நீக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணப்பனை என்ன கண்ணை பிடுங்கி கொடுத்தாருல. இந்த கண்ணு எதுக்கு போ, இறைவனோட கண்ணு தான் முக்கியம், அதில் ரத்தம் வர்றது தான் முக்கியம், கவனிக்கணும். ஏன் கண்ணு முக்கியம் இல்லைன்னு நினச்சார்ல, அது போல் இவர் உடம்பையே வேஸ்ட்டுன்றார். நீ எனக்கு வந்து கருணை பண்ணலைன்னா, என்னை கண்டுக்கலைன்னா எனக்கு இந்த உடம்பே வேணாம் ஐயா அப்படின்னு சொல்லி, இதை துறந்தாவது நான் உன்னை கட்டாயமாக தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அளவில் இவருடைய அந்த பாடல்கள் மிகவும் வைராக்கியமாகவும் உருக்கமாகவும் ரொம்ப கனிவாகவும் ரொம்ப அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப 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 அருமையாக இருக்கும். இந்த பாடல்களை பார்க்குறப்போ நம்முடைய ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்களில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கும். அதில் என்ன சொல்வார், ஏழைப்படும் துயரம் பாராய் அப்படின்னு ஒரு பாடல். அதில் சொல்வார், ரொம்ப சுவாமிகளோட பாடல்கள் அதை விட அருமையாக இருக்கும். அந்த பாடலில் சொல்கிறாரு, கருணை பிரவாகன்னு ஒன்று சொல்லுவாங்க ஐயா. அந்த கருணை பிரவாகன் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன? நீ கருணையாக இருக்கணும் என்கிட்ட. அப்படியெல்லாம் அந்த பாடலே முழுக்க முழுக்க உருக்கமாக இருக்கும். நான் அந்த தப்பு பண்ணிட்டேனா, இந்த தப்பு பண்ணிட்டேனான்னு தன்னுடைய தவறுகளை ஒருத்தர் உணர்ந்து பேசக்கூடிய முறையில் அமைஞ்சிருக்கும். இந்த மதலை குழந்தை செய்கிற குற்றத்தை நீ தான் பொறுத்துக்கணும், என்னுடைய அசுத்த மாயையை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். நிறைய சொல்லுவார். நான் சில வரிகளை படிக்கிறேன். குதலை வாய்மொழி என்னும் குற்றமோ, இதை குற்றம் என்றால் உலகம் ஒப்புமோ, கோடான கோடி ஜென்மம் நானே பிறந்திருந்தும் குறைகள் அனுபவிக்கவில்லையோ. நான் இத்தனை கோடி ஜென்மம் எடுத்தனே, அதில் நான் செய்த தப்புகளையெல்லாம் அனுபவித்து முடிக்கலையா? என்னுடைய வினைகள்லாம் கொஞ்சம் கூட குறையலையா? இந்த தரையில் என்னை போல் யாரும் இல்லையே, கொடிய வினையன் என்று முடியா கணக்கெடுக்காதே அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னால் நீ தான் குற்றவாளின்னு உத்தமர்கள்லாம் நினச்சிட மாட்டாங்க அப்படின்னு கேட்பார். அடுத்தது சொல்லுவார். அது நிறைய சொல்லிகிட்டே போவார். சில வரிகளை மட்டும் நான் இதில் எடுத்து சொன்னேன். கருணை பிரவாகன் என்றும் சொல்லுவார். ஒன்று கருணை பிரவாகம், அப்படியே பிரவாகம்னா என்ன? அது பாட்டுக்கு அளவில்லாமல் பிரவாகமாக வருகிறது அப்படின்னு சொன்னால் என்ன? அதுக்கு எதுவும் அளவே சொல்ல முடியாது, பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரவாகம். அந்த கருணையை பிரவாகமாக அள்ளி வழங்கக்கூடியவர் இறைவன். கருணை பிரவாகன் என்றும் சொல்லுவார். இப்போ நீ இது மாதிரி என்னை கண்டுக்கலைன்னு வச்சுக்கோயேன், பொய் கணக்கு முடித்தான் என்றும் விழுவார். ஏன்னா என்னுடைய வரவு செலவு கணக்கு, பாவ புண்ணிய கணக்கு, இத்தனை கோடி ஜென்மம் நான் எடுத்திருக்கேன்னா கொஞ்சமாவது குறைஞ்சி இருக்கணுமா இல்லையா? அப்படியே இருக்குது, அதனால் நீ கஷ்டப்படுன்னு சொன்னால் அது நியாயமா? நீ என்கிட்ட வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அது நியாயமா? அப்படின்றதுக்காக கேட்குறார். எப்பா, உன்னை போய் கருணை பிரவாகன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ பொய் கணக்கு முடிச்சிட்ட அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அருமை தெரிந்தவர்கள் அழுவார்கள். அதனால் யார்பாலும் சொல்லவில்லை களவால். அற்பமான செய்கை என்றும் உத்தமர் இகழ்வார் என்றும் அடக்கங்கள் செய்து கொண்டேன் குறவா, உந்தன் திருட்டுத்தனங்கள் எல்லாம் மறைவா. நீ என்னென்னலாம் சோதனை பண்ணுற அப்படின்றத நான்
மறைவா வச்சிருக்கேன். அப்பனே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏகப்பட்டது அழுவாரு. "அறியாத பாலன் என்றார் சொல்லுவார், அநியாயம் செய்தால் நியாயம் அல்லவே, பரிகாரம் என்றழைக்கும் இல்லையோ, பகைவன்னு சொல்லாத" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அழுதுட்டு ரொம்ப உ உருகி அழுவாரு. நான் என்னென்ன தப்பு பண்ணனோ, இந்த தப்பு பண்ணனோ, பெரியோர் செய் நன்றி மறந்தேனோ, பொல்லா பிழைகளை செய்ய துணிந்தேனோ, வெறியரோடு உறவு செய்தேனோ, சுத்த விரதாதிகளை இகழ்ந்தேனோ, விண்ணவர்கள் தொழுதேத்தும் அண்ணலே, ஒன்ன நான் வணங்காம வினைப்பயனால விட்டுட்டனோ, வினைப்பயன் என்ன காரணம்னு எனக்கு தெரியலையே, சோதனைக்கு நான் என்ன பண்ண முடியும் இந்த எளியேன், வேதாந்தமுடையவர் மாதவர்கள் அடித்தொழாது விட்ட குறையோ, இனிமேல் எனக்கு கிட்டுமோ கிட்டாதோ அப்படின்னு ரொம்ப அழுவார் அந்த பாடல்ல. ஏழைப்படும் துயரம் பாராய்ன்ற பாடல்ல ரொம்ப ரொம்ப அழுது பாடுவார். அந்த பாட்டை படிக்கிறப்ப யாரா இருந்தாலும் கட்டாயமா சொட்டு சொட்டாக தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு ஒரு உருக்கமான பாடல். இவருடைய பாடல்களை படிக்கிறப்போ எனக்கு சுவாமிகளோட அந்த உருக்கமான வரிகள் ஞாபகம் வந்தது. கடைசியா சொல்றாரு, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, "நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, நான் இத்தனை கோடி ஜென்மம் எடுத்தேன், நீ சரியா வரவு செலவு கணக்கு பார்க்கல, உன்னை பொய் கணக்கு முடிச்சுட்டேன்னு குற்றம் சொல்லிடுவாங்க." இவர் சொல்ற மாதிரியே இவரும் ரிப்போர்ட் பண்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றார், "அப்பனே நான் சொல்லவில்லை." எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, "அப்பனே நான் சொல்லவில்லை. பற்று வரவு எனக்கு இல்லை. இந்த வரவு செலவு பார்க்குறதெல்லாம் எனக்கு கிடையாதுப்பா. எல்லாம் உன் வேலை. என்னால முடிஞ்சது என்ன தெரியுமா? அடிமை என சத்தியம் முடிவாக செய்து கொண்டேன்." எல்லாத்தையும் சொல்லி புலம்பி முடிச்சிட்டு, "அடிமை என சத்தியம் முடிவாக செய்து கொண்டேன். அப்பனே நான் சொல்லவில்லை. பற்று வரவு எனக்கில்லை. எந்த அ வரவ பத்தியும், என்ன புண்ணியம், என்ன பாவம், எவ்வளவு நல்வினை, எவ்வளவு தீவினை, எந்த கர்மா எவ்வளவு இருக்கு, அந்த கர்மம் எவ்வளவு இருக்கு, இந்த பற்று வரவு பார்க்குற வேலையெல்லாம் என் வேலை கிடையாது. அது உன்னோட வேலை. சரியா? அப்பனே நான் சொல்லவில்லை. பற்று வரவு எனக்கில்லை. அடிமை என சத்தியம் முடிவாக செய்து கொண்டேன்." சத்தியமா நான் சொல்றேன், நான் உன்னோட அடிமை. அப்போ எல்லா விவரத்தையும் நீ தான் பார்த்து முடிவு பண்ணணும். நான் என்ன அடிமையாக்கி உனக்கு கொடுத்துட்டேன். மற்றது எல்லாம் உன் பொறுப்பு. இந்த அடிமையினுடைய எல்லா பொறுப்பும் உன்னுடையது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாடல்கள் எனக்கு இவருடைய பாடல்களை ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப அந்த வேணாட்டடிகளோட பாடல்களும் ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட பாடல்கள்லையும் இருந்த உருக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அன்பர்களுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இதை கேட்குற உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த, நல்லவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த. உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய நாடும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.